ஹே கைஸ், நான் தான் உங்கள் ரெடி. இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிற கேம் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டரினா த செல்லர். ஆனால் இது ஒரு மைண்ட் கிராஃப்ட். டேய், எங்க அக்காட்ட இந்த அடி வாங்கப்பட்டவனா இப்போ என்கிட்ட அடி வாங்க பாக்குறியா? அப்பவா மோதி பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, இந்த ஸ்லெண்டரினா போடுறதுக்கு ஈஸியான 4 ஸ்டெப் தான். 8 ஸ்டெப் இருக்குது. மொத்தமாக நம்ம ஒரு புத்தகத்தை 8 தடவை கண்டுபிடிக்கணும். அதாவது 8 தடவை நம்ம ஒரு புத்தகத்தை கண்டுபிடிக்கணும். அது ஒவ்வொன்றும் வேறு திசையில் இருக்கும். மொத்தமாக இங்கே அது 4 புத்தகம் இருக்குது. அது 4 டோர் இருக்குது. இதில் ஒரு டோர் எக்ஸிட்டு. அதை கண்டுபிடிக்கிறதே நமக்கு 8 புக்கு வேணும். அந்த 8 புக்கை கண்டுபிடிக்கிறப்ப தான் 7 நம்ம ஸ்லெண்டரினா பயமுறுத்தோம். ஆனால் பார்த்துக்கலாம், அதெல்லாம் நமக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய பயம்லாம் இல்லை. ஸோ ரொம்ப நாளாக அதை பண்ண வீடியோ போடாத ஒரு சின்ன காரணம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா படிப்பு. அதாவது வந்து பண்ணால் என்னோட உள்ள முன்னாடி உள்ள போயாச்சு. படிக்கிற விஷயம் அதிகமாகிடுச்சு. அதனால தான் ஒன்று ஓகேங்க. ஏதாவது புக்கு பார்த்து யாராவது ஸ்லெண்டரினாவா? நல்ல வேலை. ஸ்லெண்டரினா என்கிட்ட வந்து மோதக்கூடாது. உங்கள் நிலமாவெல்லாம் நான் அடித்து தூக்கி வந்துட்டேன். என்ன ஒரு சின்ன பிரச்சனை இல்லைன்னா நான் தோற்றுட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஒரு வழியாக ஒரு புத்தகத்தை வந்து கலாண்டியாச்சு. இன்னும் ஒரு 7 புத்தகம் இருக்குது. அது நான் எங்கடா போய் எடுக்க? சாமி கண்டிப்பாக திரும்பி வந்தால் இருப்பியா? இல்லை அது திடீர்னு வந்து பயமுறுத்துங்க. அது வந்து பார்த்தோம். அது வந்து நம்மளும் பார்த்தோம். அது பார்த்து நம்மளை பார்த்து அது நம்மளை நோக்க, அது என்னை நோக்க, நான் அவனை நோக்கிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்க, அதையும் நம்மளை போட்டு தள்ளிடும். அதனால தான் அதை பார்த்து நம்ம அங்கிட்டு திரும்பிடணும். சட்டா போட்டால் திரும்பண்டா. அது வர வேண்டிய அவசியம் இல்லை. இங்கிட்ட ஒரு முட்டு தெரிஞ்சு வேறு இங்கே ஒரு கதவுக்கு திறக்குமா? அதனால் திறக்குது. ஆக உள்ளே போனவர் திரும்பி தான் வரும். இங்கே இருக்கா இங்கே இல்லை இங்கிட்டு எங்கிட்டுமே இல்லை. நம்மளே ஒரே சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. தம்பி, இங்கே தான் நீ வாழ்வியா? வேறு எங்கேயும் வாழ மாட்டியா? உங்கள் அம்மா கிராணி கூட ஒழுங்காக ஒரு வீட்டை கட்டுது. நீ எதுக்கு இருக்கேன்னே தெரியல. இப்படி ஏதோ ஒரு பிரச்சனை. அது என்ன சொல்லுவாங்க, மேசு மாதிரி நான் வாட்டு இங்கே போயிட்டு இருக்கேன். திடீர்னு இடையில வந்து எங்கே பயமுறுத்த போகுதுன்னு தெரியல. இங்கிட்ட முடிச்சிருந்தா டே என்னடா திரும்ப பக்கம் போல முடிச்சிருந்தா ஆத்தி ஏம்மா எங்கடா இருக்கு நம்பி இங்கே தான் எங்கேயோ இருந்தா நண்பர்களே. தப்பு சொன்ன. அது வாட்டுக்கு உட்காந்து பயமுறுத்திக்கிட்டு கண் முன்னாடி பயமுறுத்தினா அது வாட்டு கிட்ட வந்து அடிக்குது. எங்கடா திரும்ப வந்துக்கிட்டே தம்பி எங்கப்பா இருக்க? பயமுறுத்தினா எங்கிட்டப்பா நான் புத்தகத்தை தேடுன்னு 7 புத்தகம் தேடுறக்குள்ளேயே என் வாதி உசுறு போயிடும் போல. ஓடு இது வரைக்கும் ஒரு புத்தகம் கூட கண்டுபிடிக்கல. அது எனக்கா நல்லா டூன் மூவா எவன் எங்கே இருக்கான்? ஆனால் சுற்றி இருட்டாக தெரியுது. எங்கம்மா இருக்க ஆத்தி வேறு பயமுறுத்துது. இப்பெல்லாம் பயமுறுத்து நம்ம அர்த்தம் தள்ளி போப்பா. எதிரில் வந்து நின்றுக்கிட்டே அங்கே போ. மூச்சு பார்க்கணும் விருப்பம்ல. நீ ரொம்ப கேவலமாக இருக்கு. கிராணி கூட பரவாயில்ல, கொஞ்சம் அழகாக இருக்கும். நீ அதுக்கும் மேலே இருக்க. எங்கன்னா நம்மளே என்ன புதஞ்சிருச்சு தம்பி. அவ்வளோ நான் உயிர் ஏதோ எக்கிப்லாம் காமிக்கிறாங்க. இது என்ன? அது என்னடா அயன் ஹெல்மெண்ட் கொடுக்குறீங்க? எதுச்சுன்னா என்ன பூஜை எடா பண்ண முடியும்? என்னடா என்னென்னமா கொடுக்குறீங்க? பம்கின்லாம் கொடுக்குறீங்க. இப்போ நான் சாப்பிட்றவும் இல்லைடா. தப்பிச்சு போகணுண்டா. அது பயமுறுத்தி எனக்கு கொண்டுரும் போல். கொஞ்சம் லைஃப் விளையாண்டா இருக்கேன். இன்னும் ஓரவிட்டேன் தப்பிச்சு எடுத்து போயிடும் போல். இந்த கதை தான் மூடி இருக்குது. இதுக்கு சாமி எங்கிட்ட போய் தேட. எல்லா கதை ஒரே மாதிரி இருக்குது. ஓகே நம்மளே இங்கே ஏதோ 2 கதை இருக்குது. இது வந்து போனால் அதுட்டு கொடுத்துட்டு வந்துடுமா? தம்பி இந்தா நீயே வச்சுக்கோ, எனக்கு வேணாம். என்னடா திரும்ப அயன் ஹெல்மெட்டே கொடுக்குறீங்க? வேறு ஒன்றுங்கடா. வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன். நம்மளே மாற்றி போட்டால் இது வருது அது வருது. ஆனால் வேறு எதுவுமே வர மாட்டுது. ஒரு கதை இருக்குது. இது திறந்துப்போம். திறந்தா வேறு தின்மாடி வேறு எதாவது காமிக்கும். எங்கே இருக்க இங்கே எதுவுமே இல்லை சார். வெறும் ரூமாகவே இருக்குது நண்பர்களே. ஒரு புத்தகம் கூட இல்லை. நான்ப்பா சொல்லிட்டேனா படிக்க மாட்டியா? படிக்க வயசுலாம் உனக்கு இல்லையா? 8 புத்தகம் தான் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டிலாம் குமிச்சு புத்தகத்தை வச்சுருக்கேன். நீ எதுவுமே படிக்காமல் இருக்குது. இங்கே பார்த்து இங்கே இருக்குது இங்கே எதுவுமே இல்லை நண்பர்களே. வெறும் வெட்டி பெட்டியாக இருக்குது. என்னடா நீங்கள்? ஏம்மா ஸ்லெண்டரினா யாரம்மா போட்டு தள்ளினேன்? ஒரு ரத்தம் படைச்ச கடையாக இருக்குது. போக விருப்பம் இல்லை. இந்த கதை பார்த்தா ஓகே நம்மளே. இதுக்கு வந்து திறந்துருக்கு. இங்கே என்ன இருக்குது போகுது இல்லையே. ஏதோ கொஸ்டின் மார்க் வரை காமிக்கிறாங்க. ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கேயும் இல்லை. என்ன புத்தகமே இல்லையாடா? என்னடா இவ்வளோ ரூம் வச்சுருக்கீங்க? ஒரு புத்தகம் கூட காணோம். நம்மளே எட்டி பார்த்தா இந்த கதை வந்து பூட்டிருக்கு. இதுக்கு வந்து சாவி தரணும். இது வரைக்கும் 2 கதை பூட்டிருக்கு. ஒரு கதைக்கான சாவி கூட எனக்கு கிடைக்கல. இது திறந்தோப்பமா சவுண்டு வர ஆத்தி ஏமா தெரியுதுன்னு பயமுறுத்துறாரு. ஸ்லோ ஃபாலிங் வேறு வந்துடுது அடிக்கடி. இதனால தான் பொறுமையாக கூட ஓட முடியல என்னால். ஓகே நம்மளே யாரும் இல்லை. கதை திறந்து பார்ப்போம். உள்ளே கண்டிப்பாக ஏதோ ஒன்று இருக்குது. ஏன்னா இதனால தான் பேய் வந்து என்னை துரத்துது. ஏதாவது இருக்கணும். இவ்வளோ நேரம் கிடையாது. ஏதாவது ஒரு புத்தகமாவது கொடுங்கடா. அப்போ தான் என்னால் நிம்மதியாக போக முடியும். ஒன்றுமே இல்லை. தெருநாய் மாதிரி அலைய விட்றாங்க. நான் எங்கிட்டதையும் போகிறதும் இல்லை. இங்கிட்டு என்ன இருக்குது நண்பர்களே? முடிச்சிருந்தா தான் கீ கிடச்சிருச்சு. கடவுளே இங்கே தான் கீ இருக்கா? ஏன்னா ஆத்தி பின்னாடி திரும்பினாவே தோலை தாங்க முடியல. கீ எடுத்தாலும் பயமுறுத்துது. அதை விட்டு வாயை திறந்து எடுக்குது. வாய்க்குள்ள இன்னமும் கரை பிடிச்ச மாதிரி இன்னமும் கிடக்குது. ரொம்ப நாளாக அந்த பல்லு விளக்காமல் வந்துருக்கும் போல். கிட்ட வந்தாலே பயமுறுத்துது என்னையே. நம்மளே வேறு எங்கேங்க இருந்தால் நம்மளே இந்த இடத்துல கதை வந்துச்சு ரத்தமாக இருந்துச்சு. அவள் கண்டிப்பாக அதுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது. உனக்கு வேறு கொஸ்டின் மார்க் போட்டாங்க. அவள் கண்டிப்பாக போயிருக்கும். ஒருவேளை இருந்தாலும் புத்தகம் என்ன தொட முடியல. தம்பிலா வாப்பா.
வா 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 சந்திரமுகி, என்னம்மா நீ புத்தகம் வர மாட்டேன் நண்பர்களே, என்னத்தடா பண்ணி வச்சிங்க மாயாஜாலம் டேய், எனக்கு வந்து புத்தகமே கிடைக்க மாட்டேங்குது நண்பர்களே. ஆகா இது ஒரு கிளிஜுன்னு நினைக்கிறேன். ஏன் இது எதுக்கு கொடுத்து வச்சுருக்காங்க, போட்டு வைப்பான். அதே தாண்டா இருக்குது, இனி போட்டு போட்டு ஒரு பிரோஜனம் இல்லை. ஏன்னா திரும்ப எடுக்க வந்துக்கிட்டு இருக்குது. நம்மளே இது ஒரு இன்ஃபினிட்டி போல். இப்போ நமக்கு அது தேவையில்லை, எவ்வளோ தேர்ந்தாலும் இது வரமாட்டேன் நம்மளே. அட பாவிகளா, இவ்வளோ தேடி வந்தது இதுக்காக தானா? வெயிட் எங்கடா நான் புத்தகத்தை தேட, பேசாமல் நான் ரன்னிங்கில் கூட சேர்ந்துருக்கேன்டா, இவ்வளோதான் போயிருப்பேன்டா. சார் ரொம்ப நேரம் ஓட விட்றாங்க. எந்த இருக்கும், இங்கே ஒரு கீ இருக்குது. இந்த கீ வந்த மாதிரி நம்ம நிறைய தடவை முட்டு சேனலில் மாட்டிக்கிட்டோம். இப்போதும் என்னடா டே வந்துருச்சு நம்மளே. பின்னாடி திரும்ப வந்துருச்சுடா டே. என்னடா நீ சும்மா இருக்க மாட்டியா நீ, எங்கிட்ட நான் போய் தேட. இதில் வேறு அதாவது அடிக்கடி பயம் கொடுத்துக்கிட்டு அவ்வளோண்ணே அவ்வளோ நண்பர்களே கீ யூஸ் பண்ணிட்டேன். எல்லா கதவுக்கும் ஒரே கீ இது கொடுத்து வச்சுருக்காங்க பாவிங்க. என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை சார். இது வந்ததுக்கு வந்து பார்த்தா கீ யூஸ் பண்ணதுக்கு ஒரு பிரோஜனம் இல்லை. இந்த இருக்குது நண்பர்களே, கிட்டே வச்சுருக்கேன். என்னடா இது எடுக்கவே முடியல டே, என்னடா எனக்கு காமெடி பண்ணுறீங்களாடா டே, தம்பிலா கொடுங்கப்பா, என்னப்பா இது வேறு பயமுறுத்திக்கிட்டு இருமா கொஞ்சமாக எடுத்து கொடுங்க டே, கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒரு பைசாவது கொடுங்கடா. நம்மளே கொடுக்க மாட்டாங்க நண்பர்களே. வா அப்படியா வந்து தொலைய மாட்டுது. வேறு எங்கே போய் தாடு, இது புது ரூமாக இருக்குது, எங்கிட்ட போகுது இல்லை. இது என்னடா பேப்பர் மாதிரி எங்கிட்ட போச்சு. பேய் நீ வேறு அடிக்கடி பயன்படுத்துது. இது என்னடா அதுக்கிட்ட தப்பே இருக்காடா டே, அதெல்லாம் கிராணியில் தான்டா நல்லாயிருக்கும். இதில் என்னடா செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க, பார்க்க படி எவ்வளோமா இருக்குது. இங்கே தான் எங்கே ஓடிட்டு இருந்துச்சு. தம்பி எங்கே பார்க்க தம்பி, ஏலே செல்லினா தெரியாமல் அம்மாவனை பேசி விட்டேன். எங்கேம்மா இருக்க, ஆளையும் காணோம் பேலையும் காணோம். ஓகே நம்மளே நம்ம நேராக போவோம். இங்கிட்ட ஒரு ரூம் இருந்துச்சு, இந்த ரூமில் தான் நான் தப்பிச்சு வந்துச்சு. செல்லினா இருக்காமா, இது வேறு பயமுறுத்துவேன் எங்கேருந்து வருது. ஏதாவது ஒன்றாவது கொடுங்கடா, வந்ததுக்கு ஒன்றுமே பண்ணாமல். இங்கே ஒரு கீ இருக்குது நம்மளே. இந்த கீ வச்சு என்னடா பண்ணேன், இது எங்கிட்ட போய் அது எடுத்தால் பின்னாடி வரும். இருக்கா இல்லை திரும்பி பார்க்கக்கூடாது. அது திரும்பி பார்த்தா நமக்கு தான் ஆபத்து. திரும்பி பார்ப்போமா வேணாமா, பேச உள்ளே போய் நுழைஞ்சிருவோமா, இல்லை வேணாம். இது என்ன நண்பர்களே, ஏதோ லைப்ரரி மாதிரி இருக்குது. லைப்ரரி இவ்வளோ கேவலமாக இருக்குது. லைப்ரரி இருந்தால் கண்டிப்பாக ஏதோ புத்தகம் இருக்கும். அப்போ நம்ம தேடுதல் வேட்டையில் இறங்கி ஆகணும். இது என்ன, இது அதே ரூமு. என்னம்மா இருக்குது, உள்ளதாக இருக்கா, உள்ள எதுவுமே இல்லை சார். ஆனால் இங்கே ஒரு கீ இருக்குது நண்பர்களே, 2 கீ கிடச்சிருச்சு. பின்னாடி திரும்பி பார்த்தாடா அது பயமுறுத்துவேன். ஏம்மா இருக்கியா இல்லை அதனால் நம்மளை தப்பிச்சிட்டோம். அங்கே இருக்குது நம்ம இப்போ தான் அந்த 2வது புத்தகத்தை எடுக்கிறோம். இது மாதிரி கொடுங்கடா, அது நம்ம கீழே புத்தகம். ஆத்தி எதிரில் பாருடா யாருன்னு. நண்பர்களே கிட்ட போனால் ஒரு பயமாக இருக்குது. ஏம்மா ஸ்லெண்டினா இருக்கியாம்மா, அப்போ நான் எஸ்கேப் ஆயிடுறேன்.